வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ். வாங்க, இன்றைய வகுப்பு பாடம் 6 முயலரசன் அப்படின்னு ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். இந்த கதையில் முயலும் புலியும் தாங்க இருக்காங்க. பார்க்கலாமா? முயல் பாருங்கள், நல்லா கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டு நல்ல சுவையாக இருக்கான். சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே, அந்த அளவுக்கு கேரட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கேரட்டை முயல் சாப்பிட்டுட்ருக்கு. அந்த கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்ப முயலுக்கு ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காட்டில் இருக்க புலி நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரையும் புலி அதோட பசிக்கு இரையாக சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி என்னையும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ருமோ அப்படின்னு முயல் என்ன பண்ணுது, கவலையிலே பயந்துக்கிட்டு அதே இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுதாங்க. தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுது, நம்ம ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். என்ன முயற்சி? புலியை வீழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போடுது. சரிங்களா? என்ன திட்டம் போடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன யோசிக்கலாம் முயற்சி செஞ்சு பார்ப்போம். அதில் தோற்றால் நம்ம என்ன பண்ணிடலாம், வீர மரணம் அடைஞ்சிடலாம். இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த புலிக்கு பயப்படாமல் நம்ம இருக்கலாம். இந்த திட்டம் மட்டும் நம்ம சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜாலியாக இருக்குங்க. அப்போ அங்கேருந்து யார் வரா? புலி வருது. புலி வந்து என்ன சொல்லுது, முயலே உனக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு காலமாக என்னை கண்டாலே ஓட்டம் எடுத்துகிட்டு போயிடுவ, இப்போ எனக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்ருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு புலி முயல்கிட்ட கேட்குதுங்க. அதுக்கொன்னே முயல் சொல்லுது பாருங்க, என்னது நான் ஒன்றேண்ணா? உன்னை பார்த்து நானா ஒன்று? உனக்கு விஷயமே தெரியாதா? உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ தான் அப்போ கூட்டம் நடந்த இடத்துலையே இல்லையே. நீ விலங்குகளெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்த, உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னோன்னு, என்ன எனக்கு தெரியாமல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி புலி கேட்குது. அதுக்கு முயல் சொல்லுது பாருங்க, எல்லா விலங்குகளும் கூட்டத்துக்கு வந்தாங்க, சில விலங்குகள் மட்டும் கூட்டத்திற்கு வரலை அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொல்கிறா இதெல்லாம்? முயல் வந்து புலிக்கிட்ட போய் கதை சொல்லிக்கிட்டு இருக்குங்க. சரி, எல்லா விலங்குகளும் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னு சொல்கிறீல்ல, கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு புலி முயல்கிட்ட கேட்குதுங்க. அதுக்கு முயல் சொல்கிறது எல்லாமே பொய் தான். அது சொல்லுது பாருங்க புலிக்கிட்ட, நீ இனிமேல் இந்த காட்டின் அரசனாக இருக்க முடியாது. அப்படி தான் எல்லா விலங்குகளும் சேர்ந்து நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம் கூட்டத்தில் அப்படின்னு சொன்னோடனே புலிக்கு செம்ம கோபம் வந்துடுதுங்க. என்னது, நான் இந்த காட்டில் அரசனாக இருக்கக்கூடாதா? அப்படின்னா இந்த காட்டுக்கு வேற யார் அரசன் அப்படின்னோன்னு முயல் சொல்லுது, இந்த காட்டிலே பயங்கரமான மூர்க்கமான விலங்கு நான் தான் இனிமேல் இந்த காட்டோட புதிய அரசன் அப்படின்னு சொல்லுதுங்க. முயலை பார்க்கவே பாவமாக இருக்கும், அது ரொம்ப மென்மையானது. ஆனால் அது புலிக்கிட்ட எப்படியெல்லாம் பொய் சொல்லுது பாருங்களேன். எல்லா விலங்குகளும் சேர்ந்து என்ன தான் இந்த புதிய அரசனாக தேர்வு பண்ணியிருக்காங்க, இனிமேல் இந்த காட்டோட அரசன் நான் தான், உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே புலி செம்ம காண்டாயிடுதுங்க. சும்மா வேடிக்கை பேச்சு பேசிகிட்டு இருக்காத, காமெடி பண்ணிகிட்ருக்காத, புலி முயல்கிட்ட சொல்லுது. என்ன பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா அப்படின்னு சொன்னோன்னே இந்த முயல் சொல்லுது, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறீல்ல புலி, நீ என்ன பண்ணு, உன்னோட முதுகில் என்னை ஏற்றிக்கிட்டு போ. இந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் என்னை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு நீயே பாரேன், நான் உனக்கு உண்மையை விளக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த புலி என்ன பண்ணுது, சரி வா வந்து என் முதுகில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி முயலை முதுகு மேலே ஏற்றிக்கிட்டு போகுது. முயல் புலி முதுகில் வர்றதை பார்த்தோன்னே எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. முயல் கொடிய விலங்காதான் இருக்குமோ? முயல் அரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மற்ற விலங்குகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முயல்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க.
அப்புறம் முயல் புலியோட முதுகில் ஏறி அந்த காட்டையே சுற்றி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுது புலிக்கிட்ட, இப்போ புரிஞ்சிச்சா இந்த காட்டோட அரசன் யாருன்னு? நான் தான், உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னோன்னு, ஆ ஆ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு புலி சொல்லுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு புலி முயல்கிட்ட கேட்குறப்ப முயல் சொல்லுது, நான் உன்னை மன்னிச்சு விட்றேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது என்ன பண்ணிடு, ஓடி போயிடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த புலி என்ன பண்ணுது, பயந்துக்கிட்டு ஐயையோ என்னை விட்டுருங்க, நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டை விட்டு புலி ஓடி போயிடுச்சு. இந்த முயல் நல்லா கேரட், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் தோட்டத்தில் விளையுது பார்த்திங்களா, அதை தேவையான அளவு சாப்பிட்டுட்டு எந்த பயமும் இல்லாமல் நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கி நல்லபடியாக இருந்துச்சாங்க இந்த காட்டில். சரிங்களா? இப்போ இந்த கதையினுடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முயல் தன்னுடைய திட்டத்தினால இந்த காட்டை விட்டே என்ன பண்ணிடுச்சு, புலியை துரத்திருச்சு. நம்ம சிறியவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நம்மளுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி சரியான முறையில் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலாம். அதை தான் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? முயல் பாருங்கள் காட்டிலேருந்து புலியவே விரட்டிருச்சு. அப்போ எப்பேற்பட்ட முயல் பாருங்களேன், அது எவ்வளவு அழகாக திட்டம் போட்டிருக்குன்னு. சரி, இப்போ வாங்க நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆசிரியர்கிட்ட கேளுங்க. இப்போ வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்க. அதில் பாருங்கள், பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுதுகிறப்ப பல கூட்டல் ஆண்டு ஈ இருக்குது பார்த்தீங்களா, ஈ மூணாவதா, அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது செயலாக்கம், இச்சொல்லை பிரிக்கிறப்ப என்ன கிடைக்கும், செயல் கூட்டல் ஆக்கம், அப்போ இரண்டாவது ஆ. மூன்றாவது பாருங்கள், இப்போது கூட்டல் எல்லாம், இதை சேர்த்து எழுதுகிறப்ப இப்போதெல்லாம் ஆ, அதுதாங்க விடை. அடுத்தது நான்காவது பாருங்கள், பேசி கூட்டல் இருந்தால் அதையும் சேர்த்து தாங்க எழுதணும், அதுக்கும் விடை அதாங்க பேசி இருந்தால். அடுத்தது ஐந்தாவது பாருங்கள், வந்து கூட்டல் இருந்து அப்படின்னா வந்திருந்து ஈ எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வினாக்களுக்கு விடை பாருங்கள், முயலின் கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமோ என்பதுதான் முயலோட கவலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி விடை எழுதிருங்க. அடுத்தது இரண்டாவது வினா, விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? விலங்குகளோட கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த காட்டில் அரசனாக இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின. அது இரண்டாவது எழுதிருங்க. இது எல்லாமே புத்தகத்தில் விடை இருக்குது, நீங்கள் பார்த்து எழுதிருங்க. அடுத்தது மூன்றாவது, முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது? இங்கே பாருங்க, புலியை உன் முதுகில் என்னை ஏற்றுக்கொண்டு போ, இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன். அதுதான் மூன்றாவது. அடுத்தது நான்காவது பாருங்க, புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு புலிக்கு முயல் சொன்னிச்சு பார்த்தீங்களா, அதுதான். அடுத்தது ஐந்தாவது பாருங்க, விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. அதுதாங்க விடை. நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வையகம் குட்டீஸ். நன்றி, வணக்கம்.